அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசியிலே மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்கள். இதிலே நாம் முதலாவதாக மூல நட்சத்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். மூல நட்சத்திரம் என்பது பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் நல்ல ஒரு தலைமை பதவியிலே இருப்பார்கள். இவர்களுக்கு கீழே எப்போதும் ஒரு 10 பேர் வேலை செய்கின்ற ஒரு அமைப்போடு தான் இவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிக அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே சூரியன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாதத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த மாதம் காணாமல் போகும். உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உதயமாகின்ற நேரம். சூரியன் போல் பனி விலகி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மூடு பனி எல்லாம் விலகி அற்புதமான காலகட்டம் உருவாகின்ற நேரம். கேது கேந்திர பலம் பெற்றிருப்பதால் ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதேபோல் உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும், எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அதேபோல் குடும்பஸ்தானத்திற்கு குருவின் 9ஆம் பார்வை உண்டாவதால் குடும்பத்திலே நிம்மதி உண்டாகும். வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதேபோல் குடும்பத்திலே சற்று ஒற்றுமை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் அந்யோன்யம் ஏற்படும். நம்மளை யார் சொன்னா, நம்ம புருஷன் தானே சொன்னார், விடுவோம் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவர் யார், நம்ம மனைவி தானே, தாய் போன்றவள் இல்லையா அவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவரும் நடந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் மறந்து ஒரு அந்யோன்யமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் 26 வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆகவே வழக்குகள் எல்லாம் சாதகமாகும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய சொத்துக்கள் சேரும். மாணவர்கள் எல்லாம் படிப்பிலே நல்ல அக்கறை கொண்டு படிப்பார்கள். ஆகவே குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி கடன் எதிர்பார்த்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு கல்வி கடன் கிடைத்து மகனையோ மகளையோ நல்ல கல்லூரியிலே சேர்ப்பீர்கள். சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகஸ்ட் 30 மற்றும் 31 தேதிகளிலே அன்றைய தினம் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 21, 25, 30, செப்டம்பர் 3, 7, 12, 16 தேதிகள் மிக அதிர்ஷ்டமான தேதிகளாக இருக்கின்றது. பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் அண்ணாமலையானை பற்றி கொள்ளுங்கள், கிரிவலம் செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பூராட நட்சத்திரம். நல்ல ஒரு உலக அறிவு ஞானம் உடைய பூராட நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. உங்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆவணி மாதம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். 6ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து இருப்பதால் ஆகஸ்ட் 26 வரை சஞ்சரிப்பதால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகி இருக்கின்றது. உங்கள் நிலையிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் மிக மிக விரைவாக அமையும் இந்த குருமங்கள யோகத்தால். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றிகளையே பெறுவீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும், உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்ற நினைப்பே உங்களுக்கு வராது. 5 மணிக்கே எழுந்து உங்களுடைய வேலைகளை துவங்குவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுறுசுறுப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. ஆகவே வெற்றிகள் தேடி வரும் உங்களுக்கு.
அதேபோல் உங்கள் உடல்நிலையிலே இருக்கின்ற பாதிப்புகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான காலகட்டம். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆகவே மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதேபோல் வழக்கு விவகாரங்கள் இருந்தால் வெற்றி தேடி வருகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகின்றது. குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படும். ஆகஸ்ட் 27 முதல் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்களை பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான பார்வையாக இருக்கின்றது. குருவின் பார்வையால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆகவே சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடுவதாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே முயற்சிகளை தொடங்குங்கள். நிச்சயதார்த்தம் கூடிய விரைவில் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் விரைவாக வந்து சேரும். செய்து வருகின்ற தொழில்களிலே நல்ல ஒரு லாபம் ஏற்படும். பார்த்து வருகின்ற உத்தியோகத்திலே விரும்பிய மாற்றங்கள் உண்டாகின்ற அற்புதமான காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வருகின்ற அற்புதமான நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள் எல்லாம் படிப்பிலே நல்ல ஒரு கவனத்தை செலுத்துவார்கள். அற்புதமான மாதம் இந்த மாதம். சந்திராட்டமும் மட்டும் இருக்கின்றது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி. அந்த காலகட்டத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 21, 24, 30, செப்டம்பர் 30, 6, 12, 15 தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள். ஹயக்ரீவரை பிடித்து கொள்ளுங்கள். ஹயக்ரீவரை பிடித்து கொள்ள உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தொடர்ந்து வரும். ஹயக்ரீவர் உங்களை அரண் போல் காப்பார். ஆகவே ஹயக்ரீவரை பற்றி கொள்ளுங்கள். தீபம் ஏற்றுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள் ஹயக்ரீவர் கோயிலுக்கு சென்று. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது, கவலை வேண்டாம்.